ஹாய்ங்க, வணக்கம். ரொம்ப டேஸ்ட்டாக வெண்டைக்காய் ஸ்டஃப்டு கிரேவி செய்யலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது போல் செஞ்சு பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இது போல் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி துடைச்சிட்டு இது போல் நடுவில் கீறி எடுத்துக்கலாம். கீறிட்டு இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த ஸ்டஃப் பண்ண வெண்டைக்காயை அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். அது வதங்கிறதுக்குள்ளே வெங்காயம், தக்காளி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் தனியாக. இப்போ அதே வானிலையில் இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், சோம்பு இது 3ஐயும் சேர்த்து பொரியட்டும். பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், 1 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போட்டோம். இப்போ அந்த ஸ்டஃப் பண்ண மசாலா கொஞ்சமாக இருந்தது, அதிலேயே தண்ணி கொஞ்சம் சேர்த்து அதிலே ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் கழுவி தண்ணி விட்டு சேர்த்துருக்கேன். ஜீரகத்தூள், சோம்புத்தூள் இது ரெண்டுமே வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் வாசனை அது மாதிரி சேர்க்கும்போது. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3-4 நிமிஷம் கொதிச்சா போதும். இது கொதித்து வந்ததும் வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சூப்பரான வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, சூடான சாதம், தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள். ஒரு முறை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.